Hi everyone. Most common symptom in gynec OPD பார்த்தீங்கன்னா white discharge PV வெள்ளை படுதல் அப்படிங்கிறது நம்ம வந்து அசிங்கப்படுறதோ எம்ப்ரஸாக ஃபீல் பண்ணுறதோ கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். நமக்கு வந்து ஒன்று ஃபிசியலாஜிக்கலாக இருக்கலாம், ரெண்டாவது இது வந்து இன்ஃபெக்டிவ் ரீசன் பெத்தலாஜிக்கலான்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜ்லேருந்து ஈவன் சைல்டு கேர்ள் வந்து சின்ன வயசில் கூட வந்து டிஸ்சார்ஜ் வரலாம். அதுக்கு நிறைய யங்கராக இருக்கும்போது ஃபாரின் பாடி இருக்கான்னு பார்த்துருவோம், இல்லை அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். இது பியூபர்டல் ஏஜ் வரும்போது பியூபர்ட்டி டைமில் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது ரொம்ப காமன். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த ப்ரெக்னன்சி, டூரிங் த ஓவுலேஷன், பிஃபோர் மென்சுரேஷன், ஆஃப்டர் மென்சுரேஷன், அகெயின் இட் இஸ் ஆல்சோ ஃபிசியோலாஜிக்கல். ஸோ இது எல்லாமே காமனாக வரும். எப்போ இதை பற்றி வரி பண்ணணும்னா, எப்போ இது இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்மெல் வருதோ, டிஸ்சார்ஜ் வந்து ஆல்டர்ட் கலராக வருதோ, க்ரீனிஷாக இருக்கோ, கர்டி ஒயிட்டாக இருக்கோ, இல்லை இச்சிங் இருக்கோ, உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குதோ, இல்லை அப்டாமினல் பெயினோடு சேர்ந்து இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சைன். நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ போய் லோக்கல் எக்ஸாமினேஷன் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பார்க்கணும். ஸோ இது பாக்டீரியலாக ஃபங்கலாக அப்படிங்கிறத கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். சம்டைம் மிக்சட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்வாப் எடுத்து கல்ச்சர் எடுக்கலாம் ரெக்கரண்ட்டாக இருந்தால். இல்லைன்னா எம்பரிக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்கோ ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட்டோ கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். வெளியில் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அது நீங்களே வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கிறது, எண்ணெய் போட்டுக்கிறது, நிறைய ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறது, ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்கி ஸ்டீராய்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் வேண்டாம். ஏன்னா இதுவும் வந்து பர்சனல் ஹைஜீனை அஃபெக்ட் பண்ணோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் ஆல்சோ வில் பி அஃபெக்டட். அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்காமல் எப்போ டைம் இருக்கோ ஒரு கைனிக் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அது வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அப்படி இருந்தால் இட்ஸ் ஃபிசியலாஜிக்கல்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரிய நீங்கள் அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.